எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல வந்துட்டு எப்படி வந்து டேட்டா வந்து இன்சர்ட் பண்றது MySQL அப்படிங்கறத பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி வந்து PHP MyAdminல எப்படி வந்து இன்சர்ட் பண்றதுன்னு பார்த்திருக்கோம். இப்போ வந்து PHP கோடிங்ல நம்ம வந்து ஆட் பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். சோ கோடிங் மூலமா நம்ம வந்து இங்க ஆட் பண்றது நமக்கு வந்து PHP MyAdminல டேட்டால ஆட் ஆகும். சோ அந்த கோடிங் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். PHP ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஆஸ் யூஷுவல் நான் வந்து நேற்று எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா வீடியோவில் அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து டேட்டா பேஸை நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான லைன் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள். அதில் ஆல்ரெடி WAMP சர்வர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி PHP MyAdminல டேபிள்லாம் க்ரியேட் பண்ணுறது, டேட்டா பேஸ் டேபிள், அதுக்கப்புறம் டேட்டா எப்படி இன்சர்ட் பண்ணுறது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். லோக்கல் ஹோஸ்ட் :3308. சம்டைம்ஸ் உங்களுக்கு லோக்கல் ஹோஸ்ட் மட்டும் போட்டாலும் ரன் ஆகும். சப்போஸ் அந்த லோக்கல் ஹோஸ்ட்னு போட்டு எரர் வந்தால் மட்டும் நீங்கள் அந்த சர்வர் நம்பரும் நீங்கள் கொடுக்கணும். அந்த நம்பர் வந்து PHP MyAdmin ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே உங்களுக்கு அந்த நம்பர் காமிக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணிட்டோம். இதோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் இந்த லைன் எல்லாமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், எதுக்காக இந்த லைன் கொடுக்குறோம் எல்லாமே. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இப்போ வந்து இன்சர்ட் பண்ணுறப்போ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் நான் ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ அந்த டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில் இதில் நான் என்ட்ரி பண்ணியிருக்கேன். எதுக்கு grade 1 அப்படிங்கிற டேபிளில் ஆல்ரெடி ஒரு ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில் என்ட்ரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் இன்னொரு ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில் வந்து நான் என்ட்ரி பண்ண போகிறேன். இப்போ இந்த டீட்டெயில் பார்த்திங்கன்னா நான் டேரெக்டாக இல்லை இன்சர்ட்டில் ஆட் பண்ணது இப்போ கோடிங் மூலயமா இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ SQLல query கொடுக்க போகிறோம். லாஸ்ட் டைம் எப்படி செலக்ட் அப்படிங்கிற query கொடுத்து எப்படி வந்து டேட்டாஸ் வந்து டிஸ்ப்ளே பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா SQLல இன்சர்ட் இன்டூ நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இதில் டேபிள் grade_1 அப்படிங்கிறது என்னென்னா டேபிள் நேம். ஸோ இன்சர்ட் இன்டூ அந்த டேபிள் நேம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன காலம்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா student_name, student_register number, இந்த மாதிரி காலம்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த காலம் நேமை நம்ம இங்கே கொடுக்கணும். student_name. ஸோ இந்த காலம் நேமெல்லாம் கொடுக்கும்போது நீங்கள் கரெக்டாக பார்க்கணும், அங்கே இருக்கிற காலம் நேமும் இங்கே இருக்க காலம் நேமும் சேமாக இருக்கணும், அப்போ தான் இன்சர்ட் ஆகும். ஸோ அந்த காலம் நேமெல்லாம் இங்கே கொடுத்துக்கலாம். students_name, student_register number, student_age, அதுக்கப்புறம் student_gender, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா percentage. ஸோ இந்த காலமெல்லாம் தான் நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இந்த காலமுக்கு தான் நம்ம டேட்டாஸ் வந்து இப்போ இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ SNO பார்த்திங்கன்னா கொடுக்கல, ஏன்னா வந்து SNO வந்து நான் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோவிலேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ என்ன ஆகும்னா நான் இது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இன்க்ரிமெண்ட் ஆயிரும் வேல்யூ. நம்ம சீரியல் நம்பர் வேல்யூ நம்ம கொடுக்கணுங்கிறது கிடையாது, அதுவே ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். நம்ம மற்ற டீட்டெயில்ஸ்லாம் மட்டும் என்ட்ரு பண்ணால் போதும். ஸோ இப்போ எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து இதுக்கு வந்து வேல்யூஸ் கொடுக்க போகிறேன். இப்போ வந்து காலம் நேம் கொடுத்துருவோம் இல்லையா. ஸோ இப்போ இதுக்கு வேல்யூஸ் கொடுக்கணும். வேல்யூஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி சிங்கிள் கோலனுக்குள்ளே தான் எல்லா வேல்யூவும் நீங்கள் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோட நேம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டோட ரெஜிஸ்டர் நம்பர். இப்போ மேலே நீங்கள் அந்த காலம் ஆர்டர் இருக்கு இல்லையா, இந்த காலம் அதுக்கான ஆப்டான வேல்யூ நீங்கள் கொடுக்கணும். அது கமா போட்டுட்டு அடுத்து ஸ்டூடெண்ட்டோட ஏஜ், அதுக்கு மறுபடியும் கமா சிங்கிள் கொட்டேஷனில் ஸ்டூடெண்ட்டோட ஜெண்டர், கமா அகெயின் சிங்கிள் கோட்ஸில் ஸ்டூடெண்ட்டோட பர்சன்டேஜ். ஸோ எவ்வளோ காலம் கொடுத்துருக்கீங்களோ அத்தனை காலமுக்கும் நீங்கள் வந்து வேல்யூ கொடுக்கணும், அப்போ தான் அப்டேட் ஆகும். ஸோ இப்போ இங்கே டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அந்த டபுள் கோட்ஸ் இங்கே க்ளோஸ் பண்ணி கோலன் கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அதாவது இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டோம் டேட்டா பேஸை. நெக்ஸ்ட் லைனில் என்ன பண்ணியிருக்கோம், query கொடுத்துருக்கோம், அதாவது இன்சர்ட் பண்ணுங்கிற query கொடுத்துட்டோம். இப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம வந்து லிங்க் பண்ணுறோம் இல்லை எக்ஸிக்யூட் பண்ணுறோன்னு சொல்லலாம். அதுக்கு ரிசல்ட் ஈக்குவல் டு mysqli_query. இப்போ இந்த ரிசல்ட்டுங்கிறதுல வந்து வேரியபிள் நேம் தான், நீங்கள் என்ன வேரியபிள் நேம் எல்லாம் கொடுத்துக்கலாம். _queryயில் con அதுக்கப்புறம் SQL. ஸோ இப்போ இது கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அது வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். இப்போ இந்த லைன் மட்டுமே நீங்கள் ரன் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து டேட்டா இன்சர்ட் ஆயிரும்.
நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறேன். எதுக்காகனா ஆட் ஆயிடுச்சுன்னா ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி, ஆட் ஆகலைன்னா நாட் ஆடட் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக. இப்போ ஜஸ்ட் நீங்கள் இது சேவ் பண்ணி ரன் பண்ணாலும் உங்களுக்கு டேட்டா பேஸில் ஆட் ஆகும். இஃப் ரிசல்ட்டுங்கிறது என்ன, அந்த நம்ம query-யை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆயிருந்தது அப்படின்னா எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் தான் நம்ம எப்போவுமே அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுவோம். ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு காமிக்கும். எல்ஸ்னால் என்ன அர்த்தம், சப்போஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆகலை, அதாவது இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். எக்கோ நாட் ஆடட். ஸோ அப்போ இதை ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட்டு வந்து query கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் தேர்ட் வந்து அந்த ரெண்டையும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டோம். அதுக்கு தான் MySQL query. அதுக்கப்புறம் அது எக்ஸிக்யூட் வந்து கரெக்டாக ஆயிருக்கான்னு பார்க்குறோம். இந்த லைன் கொடுக்காட்டியுமே உங்களுக்கு வந்து ரன் ஆகும். நான் இது வந்து எக்கோ ஸ்டேட்மெண்ட் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக, ஜஸ்ட் ஆட் ஆயிடுச்சுன்னா ஆட் ஆயிடுச்சு, ஆட் ஆகலைன்னு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக சேவ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ லோக்கல் ஹோஸ்ட் போயிட்டு நான் எப்படி ப்ரோக்ராம் ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ ப்ரோக்ராம் டு ஆட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கு இல்லையா, ஸோ இப்போ போய் இது ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். இன்னொரு ஸ்டூடெண்ட் டீட்டெயில் இதில் ஆட் ஆகிருக்கணும். ஓகேவா? இப்போ நான் கொடுத்த வேல்யூஸ் எல்லாம் இங்கே வந்துருச்சு இல்லையா, இது ஏன் இப்போ 5 இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி நான் 2-3 வேல்யூஸ் ஆட் பண்ணி நான் அது வந்து delete பண்ணிட்டேன். அதனால உங்களுக்கு வந்து இப்படி காமிக்குது. இல்லை நீங்கள் கண்டினியூஸாக ஆட் பண்ணும்போது அது 1 2 3 4 5 அப்படி தான் வரும். நான் delete பண்ணனால அப்படி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இன்னொரு வேல்யூ தான் இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன். அப்போ என்ன ஆகும்னா அந்த இடத்துல 6ன்னு இன்னொரு வேல்யூ உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். இது வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட்டோட டேட்டா. ஸோ எப்போவுமே டீட்டெயில் என்ட்ரி பண்ணும்போது அந்த கோலன் இதெல்லாம் கவனமாக பாருங்கள். மோஸ்ட்லி எல்லாருமே அதில் தான் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகாது. ஸோ இது மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இப்போ இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இன்னொரு ஸ்டூடெண்ட் டீட்டெயில் ஆட் ஆகிருக்கணும். ஸோ இன்னொரு ஸ்டூடெண்ட் டீட்டெயிலும் ஆட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ SNO சீரியல் நம்பர் என்ன வந்திருக்கு, 6 வந்திருக்கு. சப்போஸ் நான் அதை டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்தது நான் ஆட் பண்ணுறது 7 அப்படின்னு ஆட் ஆகும். ஸோ இப்படி தான் வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏதோ ஒரு செமிகாலன் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ ரன் பண்ணும்போது என்ன ஆகும், இது ரன் ஆகாது. ஸோ எனக்கு என்ன டிஸ்பிளே பண்ணணும், நாட் ஆடட் அப்படின்னு வரும். இப்போ இது ரன் பண்ணிங்கன்னா நாட் ஆடட்னு வந்துச்சு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், கோடிங்கில் போயிட்டு ஓகே நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்காக தான் அந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துருக்கேன். சிங்கிள் காலன் போட்டுட்டு மறுபடியும் இதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்து டேட்டா வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். யூஸ்வலாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த query கொடுத்து ஆட் பண்ணுவோம். ஆனால் வந்து யூஸிங் ஃபார்ம்ஸ் மூலிமா தான் இப்போ வந்து டேட்டாஸ் வந்து எல்லாமே என்ட்ரி பண்ணுவோம். இதில் ஒவ்வொரு வேல்யூவை இண்டிவிஜுவலாக கொடுத்துட்ருக்க மாட்டோம். நான் அதனால் ஃபார்ம் தனியாக வந்துட்டு நான் உங்களுக்கு நான் ஒரு தனியாக வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி ஃபார்மில் இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு. நெக்ஸ்ட்டு அப்டேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ சேம் அதே கோடிங் தான், அந்த query மட்டும்தான் நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே அதே தான் இருக்குது. அந்த query இன்சர்ட்னதுலேயே அதுக்கு பதிலாக இப்போ நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அப்டேட் எது பண்ணுறோம், ஆல்ரெடி இருக்க ஒரு டேட்டாவை ஏதோ ஒரு சின்ன வேல்யூஸ் வந்து நான் அப்டேட் வந்து பண்ண போகிறேன். என்ன அப்டேட் பண்ண போகிறோம், grade_1 அப்படிங்கிறது என்ன, டேபிள் நேம். அப்டேட் என்ன டேபிளோ அந்த டேபிளோட நேம், செட் SET செட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து எதை அப்டேட் பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா இப்போ 235 இருக்கு இல்லையா, ஸோ அந்த நம்பரை நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த நம்பர் தப்பாக கொடுத்துட்டேன், ரெஜிஸ்டர் நம்பர், வேறு எதாவது ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ நான் அதை அப்டேட் பண்ணணும் அந்த வேல்யூஸை. அது எப்படி அப்டேட் பண்ணுறங்கிறத பார்க்க போகிறோம். செட் என்ன காலமை வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோமோ அந்த காலம் நேம் கொடுக்கணும். அப்டேட் அதுக்கப்புறம் வந்து grade1 அப்படிங்கிறது என்ன, டேபிள் நேம், செட் அதுக்கப்புறம் எந்த காலம் அப்டேட் பண்ண போகிறோமோ அந்த காலமோட நேம் ஈக்குவல் டு சிங்கிள் கொட்டேஷனில். இப்போ புதுசாக எனக்கு வந்து என்ன வேல்யூ நான் என்ட்ரி பண்ண போகிறேனோ அது கொடுக்க போகிறேன். எனக்கு வந்து 5555ன்னு வரணும், அதனால அந்த வேல்யூ கொடுக்குறேன். இந்த 235 இருக்குல்லையே அதுக்கு பதிலாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர் கண்டிஷன் கொடுப்போம். ஒன்று இதை ஸ்டூடெண்ட் நேம் இல்லைன்னா SNO மாற்றணும்னு சொல்லியாச்சு, எந்த இடத்துல மாற்றணும்னு சொல்லணும் இல்லையா. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம், வேர் கண்டிஷனில் WHERE வேர் SNO ஈக்குவல் டு
5. ஸோ சீரியல் நம்பர் 5 எங்கே இருக்கோ அந்த இடத்துல இந்த வந்து அப்டேட் நடக்கும். சப்போஸ் வந்து ஸ்டூடெண்ட் நேம் பி அப்படின்னு நான் கொடுத்தேன்னா பிங்கிற ஸ்டூடெண்ட் நேம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல இந்த அப்டேட் நடக்கும். ஸோ இப்படி தான் வந்து அப்டேட் பண்ணணும். வேர் கண்டிஷன் கொடுத்து நீங்கள் எது வேணால் கொடுக்கலாம். சீரியல் நம்பர் கொடுக்கலாம், இல்லை ஸ்டூடெண்ட்டோட நேம் கொடுக்கலாம். ஸோ வந்து 5 அப்படிங்கிற இடத்துல ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் நம்பர் இப்போ எனக்கு சேஞ்ச் ஆகணும். 5555ன்னு வரணும். ஸோ வந்து இது வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, அப்டேட் ஆகலைன்னா நாட் அப்டேட்டட் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து சேவ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். இது ப்ரோக்ராம் 3ன்னு நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா ப்ரோக்ராம் 3.phpன்னு போட்டிங்கன்னா அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா 5555 அப்டேட் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வேல்யூஸ் அப்டேட் பண்ணணும். இப்போ வந்து சப்போஸ் நான் வந்து ஸ்டூடெண்ட்டோட ஏஜ் இதை இப்போ நான் காமிச்சது உங்களுக்கு ஒரே ஒரு காலம் வந்து எப்படி அப்டேட் பண்ணுறேன்னு. இன்னும் 2-3 காலம் சேர்த்து அப்டேட் பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் கம்மா கொடுத்துட்டு அந்த காலமோட நேம் அதுக்கான வேல்யூ கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ நான் ஏஜ் உங்களுக்கு அப்டேட் பண்ணி காமிக்கிறேன். ஏஜ் ஈக்குவல் டு 14 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இது வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி வருதா. இப்போ வந்து ஏஜ் 15 இருக்கா, அந்த இடத்துல 14 சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வேல்யூஸ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம், இன்சர்ட் அண்ட் அப்டேட் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த கோடிங்கெல்லாம் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஃபார்ம் யூஸ் பண்ணி எப்படி வந்து டேட்டாஸ் இன்சர்ட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா யூஸ்வலாக எப்போவுமே வந்து அந்த மாதிரி ஃபார்மில் தான் வந்து நம்ம வந்து டேட்டாஸ் வந்து இன்சர்ட் பண்ணுவோம். இதில் வந்து ஒவ்வொரு இதாக நம்ம பண்ணிகிட்ருக்கணும். அதனால் யூஸ்வலாக ஃபார்மில் தான் எப்போவுமே டேட்டா இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ உங்களை எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.